யார் குயிக்காக வெட்டணும் பாப்பா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். என்ன முருங்கைக்காவோட நிற்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சீசன் ஆரம்பிச்சிட்டு, ஆனாலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் முருங்கைக்காய் 3000 ரூபா மட்டும் போகுது. ஆனால் நான் கையில் வச்சிருக்கிற இந்த முருங்கைக்காய் களவெடுத்த முருங்கைக்காய். இந்த களவெடுத்த முருங்கைக்காய் வச்சு இன்றைக்கு மச்சத்துக்கு நாங்கள் டேஸ்ட்டாக ஒரு கறி வைப்போம். முருங்கைக்காவும் தக்காளி பழமும் போட்டு நல்லா கருவாடு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கருவாடும் போட்டு இன்றைக்கு ஒரு குழம்பு வைப்போம். அதோடு சேர்த்து வல்லரையும் சம்பல் போடுவோம். களவெடுத்த முருங்கைக்காய்ன்றதால டேஸ்ட்டாக இருக்கும். களவெடுத்தது எப்படின்னு சொன்னால், நான் வந்து ரோட்டால் நடந்து போனேன்னா முருங்கைக்காய் வந்து மதலுக்கு வழியால் இருந்துச்சு. வழியால் இருந்தால் அது ரோட்டுக்கு போகிறாங்களே தானே சொன்னோம். முருங்கைக்காய் பிடிச்சி இழுத்தேன். இங்கே பாருங்க எப்படி வந்துட்டேன்ட்டு. ஓகே, எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இதை வச்சு ஒரு கறி வச்சிருவோம் மட்டும். ஆனால் களவெடுத்த முருங்கைக்காண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காசு கொடுத்து வாங்குறேன்டா. ஒரு முருங்கைக்காய் பார்த்தீங்கன்டா 300 ரூபா மட்டும் போகுது. முருங்கங்காய் வந்து வெட்டி முடியுது. இப்போ எங்களுக்கு கஜன் வேணும் வெங்காயங்களை வெட்டுறதுக்கு. வாங்க கஜன். கஜனையும் கேமராமேனையும் கூட்டி சேர்க்கணும். மேஞ்சலுக்கு பார்ப்போம். இந்த முருங்கங்காய் களவெடுக்கிறது இவங்க 2 பேரும் தான் அத்தி வாரம். பிளான் எல்லாம் போட்டு களவெடுக்கிற மாதிரி களவெடுத்துவாங்க. முருங்கங்காயோட தோலை சீவினதுக்கு பிறகு இப்படி பாதி பாதியாக கிழிச்சிடுங்க. முருங்கைக்காய்க்கு டேஸ்ட் தரக்கூடிய கருவாடு எடுத்தாச்சு. இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா தொண்டங்கருவாடு. உப்பு நல்லா குறைச்ச தொண்டங்கருவாடு தான் எடுத்து வச்சிருக்கு. உங்களுக்கும் பரமாட்டா சொல்லுங்கள், அனுப்பி விடுற நிலை இருக்கும். இப்போ இதுக்கு நாங்கள் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஊற வைப்பேன். உப்பு கருவாடுன்றது தான் சுடு தண்ணியை ஊற்றணும். இது இப்போ உப்பு கருவாடு இல்லை, அதனால் கொஞ்சமாக பச்சை தண்ணியை மட்டும் ஊற்றி வைப்பேன். உடம்பை போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பை பற்ற வைப்போம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து அடுப்பை மூட்டிடுவேன். இந்த முறை அடுப்பை சாணியால் மூழ்கி வச்சிருக்கிறேன். இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா எரிய வலிக்கிட்டு நாங்கள் சட்டியை வந்து அடுப்பில் வச்சிடுவோம். கருவேப்பிலை. இப்போ சட்டி பாருங்க நல்லா சூடாகிட்டு அடுத்தது வந்து நாங்கள் எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் வடிவா 2 குண்டையெல்லாம் கட்டியிருக்கிறேன் தானே இன்றைக்கு. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தலைக்கு எண்ணெய் எல்லாம் வச்சு இப்படிதான் கட்டி கொண்டிருக்கோம். ஏடா அப்படி வைக்கையா இருக்கு. இப்போ என்னடா பச்சை மிளகாய் இல்லை, கேமராமேன் 2 பச்சை மிளகாய் ஆஞ்சு கொண்டு தந்தீங்கடா. இப்போ பார்த்தாலும் ஃபோனையே தூக்கி பிடிச்சிட்டு இருக்காம போயிட்டு 2 பச்சை மிளகாய் ஆஞ்சு கொண்டு வாங்கலன்னு கூட கையால். கஜன் உனக்கும் பண்ணும் தானே. இந்த களி போட்டுடு. இப்போ சட்டியில் எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் அடுத்தது கடுகு வெந்தயம் சீரகத்தை போடுவோம். அடுத்தது வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். இங்கே பாருங்க, இப்போ கஜன் வந்து வெள்ளாரையை வெட்ட போறாராம். என்ன சொல்லட்டான் அப்படித்தானே கஜன்? பாருங்க எப்படி வெட்டுறாரு, அப்படி என்ன சொல்லட்டான். எப்படி வெட்டுறாருன்னு சொல்லட்டாம். இப்போ நாங்கள் வந்து அடுத்தது எங்கட சமையலுக்கு வருவோம். இவரை பார்த்து கொண்டிருக்காம உள்ளியும் பச்சை மிளகாய் பட்டி போட்டுருவோம். உள்ளியை வந்து நல்லா 2 வெட்டி போட்டுக்கொள்ளுங்க. நிறைய உள்ளி சேர்த்துக்கொள்ளுங்க, அப்போ நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ கிளறிடுவோம். இங்கே எனக்கும் சமையல் வேலை இருக்கு, குடிங்க நான் போகிறேன். இப்போ பாருங்க வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிட்டு அதுக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அடுத்தது 2 தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் நல்லா சின்ன சின்னனா வெட்டி போட்டுருவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது கருவேப்பிலை. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து புது முருங்கைக்காய் தானே, ஒரு கொதியில் எப்படியுமே அவிஞ்சிடும். அப்போ ஒரு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினாலே காணும். வல்லாரையை வெட்டி முடிச்சுட்டார். இப்போ வல்லாரை சம்பல் செய்ய போகிற. நீ தக்காளி பழம் உணவு தவிர தானே வல்லாரை சம்பலுக்கு. அதை விட என்னோட தெரியுமா? என்னது?
ஆற்றாற்ற வீட்டு முருக்கங்க களவு போனதோ இந்த வீடியோவை பார்த்தா எல்லாரும் தங்கட வீட்டு தான் முருக்கங்க நீ தான் களவெடுத்திருக்கன்னு யோசிக்க போறாங்க. யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குள்ள மட்டும் இருக்கிற வீடுகள் என்னை தொடர்பு கொள்ளவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு காசு தாரேன். இப்ப நீ பாதி வெங்காயம் பட்டு நான் ஒன்று வட்டி காட்டுறேன். நான் குயிக்கா வட்டு பாப்போமா? எடுத்து போட்டுறேன். தானா எனக்கு ஒண்ணு தாங்க, நீங்க பாதி எடுத்து. இல்ல தவிர நீங்க பாதி வெட்டுங்க, நான் உண்டு. சரி, யாரு குயிக்கா வட்டு பாப்போமா? சின்னடா வட்டாடோ இப்படி எல்லாம் வட்டினே அதுக்குதான் பாதி வந்தாடா. என்ன வெட்டினேன்? நீ நல்லா என்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் போயிடுச்சு. அதான் போயிட்டு அதான் சிக்கு வெக்கங்கட்ட வேலையப்பா இது. இப்ப முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா நல்ல தக்காளி பழம் வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா அவிஞ்சு வந்துடுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப இந்த நேரத்துல என்னத்தை சேர்த்து கொள்ளணும் கேமராமேன்? தீபாண்ட ஸ்பெஷல் மிளகாய் தூள். எத்தனை கரண்டி? வேற எங்கும் கிளைகள் இல்லை. எத்தனை கரண்டி என்று போடுங்க. 1 2 போதும். ஏண்டா இது உரைப்பு கூட. உரைப்பு கூடின இது மிளகாய் தூள். நாங்க வந்து மிளகு மல்லி எல்லாம் கூட சேர்க்கிறபடியா அதுல உரைப்புகள் வந்து அளவா தான் இருக்கும். இப்ப அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். உப்பு வந்து நாங்க இப்ப சேர்க்கலாமா கடைசியா சேர்ப்போமா? அது கூட விருப்பம். சாப்பாட்டை தந்தா சரியா? இப்ப நாங்க வந்து உப்பை அளவா சேர்த்து கொள்ளுவோம். கருவாட்டுக்கும் சில வேலை உப்பு இருக்கும் தானே. இந்த கருவாடு வந்து உப்பு தன்மை குறைவு, ஆனா அதுலயும் ஒரு துளி அளவாவது உப்பு இருக்கும் தானே. இந்தியால வெள்ளார சம்பளுக்கு வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி போட்டுட்டா. இந்தியால நான் வந்து முருங்கைக்காய்க்கு 2வது பால் ஊத்த போறேன். நல்லா ஒரு கிளறிடுவேன். முருங்கைக்காய் எல்லாம் வெட்டி வெட்டி போடுறீங்க, முடிவுக்கு வாரீங்க இல்லையா? வரைக்க தேசிக்காய் ஒன்று எடுத்துட்டு வாங்கோ. அடுத்தது கஜனா அதுதான் சொல்லுவார் உங்களுக்கு. இப்ப நாங்க மூடியால மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம். நீ என்னடா புதுசா வெள்ளார ஜம்பளுக்கு இதெல்லாம் பட்டி போடுற தக்காளி பழம் எல்லாம்? அவன் தக்காளி பழம் சேர்த்து தான் செய்வான், நல்லா இருக்கு. அளவா போடுறாடே. இவ்வளவு போடாத, இவ்வளவு போட்டா நல்லா இருக்கும். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். யார் என்னத்தை செய்தாலும் அதை டேஸ்ட் பண்றதுக்கு, இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்கு தீபா வேணும். யார் வேணும்? ஒரு விவசாயி 6 மாசம் கஷ்டப்பட்டு நெல்லை விதைச்சி எடுப்பான், அதை கம்பெனிக்கார பேக்கெட் போட்டு விற்பான், கடைசியில் அவன் நல்ல பேர் வாங்கிட்டு போவான். அந்த யாரே விவசாயி என்னடா சமூக கருத்தெல்லாம் சொல்றான். என்னடா பார்க்க என்ன கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருக்கும் வந்து மீன் சம்பல் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? நல்ல டேஸ்டா இருக்கு. அப்படி யாராவது செய்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க. தேசிக்காய் கொடுத்தா புளிவா. அதானே நானும் பாக்குறேன். அப்படி நீங்க மீன் சம்பல் சாப்பிடாட்டிக்கு சொல்லுங்க, அதை நாளைக்கு காணொலி ஆக்கிடுவோம். மடிவா குழச்சி போட்டுட்டாக்க தாவா சாப்பிடு பாப்போம். ஏன்னா தெரியும் சுண்டல் எதுக்கு சுட்டர் இல்லாம சுத்துதுண்டு. உண்டா பாப்போம். புதுவிதமா கிடாக்கு வெள்ளார சாம்பல் உண்டாக்கி வெங்காயம் எல்லாம் போடுறதான். தக்காளி பழம் புதுசா போட்டு தந்துருக்க, சாப்பிட்டு பாப்போம். கஜன் என்னண்டா பப்படம் பொரிப்போமா? நல்லா தந்துருக்கு. இப்ப முருங்கங்காய் கறியை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்ப நாங்க திறந்து பார்ப்போம் அது என்ன கட்டத்துல இருக்கு. முருங்கங்காயோட வாசம் வருது. இப்போ ஒரு நல்லா கிளறிடுவோம். பாருங்க முருங்கங்காய் நல்லா அவிஞ்சிட்டு. இப்ப அடுத்தது வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு நான் வந்து தொண்டங்கருவாடு சேர்த்திருக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் கிளறி ஒரு கொதிக்க விட்டீங்கன்னா காணும். கருவாடு போட்டதுக்கு பிறகு எப்பயுமே அதிக அளவு கொதிக்கக்கூடாது. அப்படியே கிளறிட்டு மூடி வச்சிருவோம். நல்லா ஒரு கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் உப்பு பார்ப்போம். இப்போ பாருங்க அடுப்பு வந்து நல்லா எரியுது. அதனால ஒரு கொதி வந்துட்டு உடனே நாங்கள் திறந்து பார்ப்போம் மூடிய. பாருங்க அப்படி கொதிக்குதாண்டு. இப்போ ஒரு நல்லா கிளறிட்டு
முதல்ல உப்பு பாப்பா. உப்பு காணாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, கடைசியா கொஞ்சமா உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ ஒருக்கா நல்லா எல்லாத்தையும் கிளறி ஒருக்கா கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்க, நல்லா முருங்கைக்காய் கருவாடு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் கடைசியாக முதலாவது தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒருக்கா நல்லா கறியை கிளறி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இறக்கிடுவோம். முருங்கைக்காய் தக்காளி பழம் எல்லாம் அவிஞ்சி வந்திருக்கு. என்னத்துக்காக ஒரு கொதியோட கருவாட்டு எடுக்கிறதுண்டா, இங்கே பாருங்க, இப்படி கருவாடு வந்து உடையாமல் வரணுமன்றதுக்காக. இப்போ முருங்கைக்காயும் கருவாடும் போட்டு வச்ச கறி ரெடி ஆகிட்டு கட்டாயமாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு கறியை தான் கையில் கொண்டு வரேன். அப்படியே மேசியை பாருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கட வீட்டை சிவப்பு பச்சை அரிசி சோறு, பருப்பு கறி, கஜன் செய்த வல்லார சம்பல், அப்பளமும் மோர் மிளகாயும் பொரியல். இந்த மோர் மிளகாய் நான் செய்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் கருவாடும் போட்டு நல்ல ஒரு குழம்பு. கஜன் வந்து முதலாவது பிளேட் எடுத்துட்டான். இப்போ அடுத்ததாக இருக்குது. அடுத்தது கேமராமேன். முருங்கங்காயும் கருவாடும் போட்ட கறி ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போமே. கள்ள முருங்கைக்காய் நல்ல டேஸ்டா தான் இருக்கு. சூப்பர் டேஸ்ட், உண்மையாவே நல்ல டேஸ்டா இருக்கு. அப்போ முடிச்சு விட்டுருங்களேன் வீடியோவை, நானும் சாப்பிட போகிறேன், எனக்கும் பசிக்குது. நீங்கள் என்னென்ன முடிக்க ரைட். இன்றைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொலியை பார்த்துருப்பீங்க. இதுபோல இன்னொரு காணொலியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.